முத்து வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராங்க. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, வீடு வாங்க போகிறேன், அந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் 30 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, அதுக்கு தான் இப்போ ஸ்வீட் கொடுத்துட்ருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஸ்வீட் கொடுக்குறியா அல்வா கொடுக்குறியாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, ஏங்க முத்து, உங்களுக்கும் மீனாவுக்கும் நாங்கள் வீடு வாங்குறது பிடிக்கல போல இருக்கு, அவங்க என்னன்னா கோவிலில் சகுனம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் என்னடா வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க, நீங்களே என்ன வேலை பார்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா பிரச்சனை, ஏன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டே உனக்கு அவளுக்கு வேறு வேலையே இல்லை, ரெண்டு பேரும் ஏதாவது வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, கொஞ்சம் கூட எங்களை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அருமை பையன் என்ன பண்ணியிருக்காங்கிற விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, அப்போ வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க ஜீவா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. ஜீவாவை பார்த்தோன்னே ரோஹிணியும் மனோஜும் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. அப்போ மனோஜிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்லராமா, நீங்கள் அவன் காதை கடிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவன் 27 லட்ச ரூபாயை கல்யாணத்தப்போ எடுத்து ஓடனான்லப்பா, அந்த பணம் எப்போவே இவங்க கொடுத்துட்டாங்கப்பா, இதுதான் அந்த ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணா 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, இவன் நம்மளையெல்லாம் ஏமாற்றி அந்த பணத்தை கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்து செட்டில் ஆகலான்னு பார்த்துருக்கான். ஆனால் இவங்களுக்கு இந்த மனோஜ் மேலே நம்பிக்கை இல்லை, பணத்தை வீட்டில் பிறந்த வீட்டில் இருந்தே தூக்கிட்டு ஓடியாரவன், நம்மளை எப்படி வச்சு எப்படி காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை வட்டி முதலமாக 30 லட்ச ரூபாயே திருப்பி கொடுத்துருக்காங்க, அது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பைசூலாக இருக்குப்பா. என் கெட்ட நேரம் இந்த இதுக்கெல்லாம் வந்து நான் தான் இப்போ சைனே பண்ணியிருக்கேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. இவங்க காரில் கஸ்டமராக தான் வந்தாங்க, இவங்க கஸ்டமர் வந்தப்போ நான் சரின்னு சொல்லிட்டு பார்லருக்கு போகணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகுமே சொல்லிட்டு பார்லர் அம்மாவுடைய கடைக்கு தான் கொண்டு போய் விட்டேன். அங்கே போனப்போ தான் இவங்க கையும் கழுமா மாட்டிருப்பாங்க போல இருக்குது. இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் பணத்தை விட அப்படியே பிடிச்சி வாங்கியிருக்காங்கப்பா. போன தடவை ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க, அன்றைக்கி தான் இவங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து மறுபடியும் வரப்போ தான் இவங்க அந்த இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மறுபடியும் பார்த்துருக்காங்க. பாருப்பா விதி எப்படி விளையாடுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க எதாச்சும் எங்களை 2 பேரும் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறப்ப தான், பேச்சு கொடுக்குறப்ப தான் இவங்க தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுப்பா. கையும் கழுமா மாட்டிருக்காங்க. 27 லட்ச ரூபா இல்லைப்பா, 30 லட்ச ரூபா. அது மட்டும் இல்லைப்பா, இவங்க கடை ஆரம்பிச்சிருக்காங்களே, அதில் மலேசியாவில் இருந்தாலும் அவங்க அப்பாவில் இந்த பணத்தை கொடுக்க கிடையாது, இந்த பணத்தை வச்சு தான் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாலரமா எப்படியெல்லாம் நம்ம காதில் பூ சுற்றி இருக்கு பாருங்க, இவங்களை தான் தூக்கி வச்சுட்டு அம்மா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, தலைமையில தூக்கி வச்சு. ஏண்டா டே ரவி, இங்கே பாரு நம்ம பணத்தையெல்லாம் எப்படி ஏப்ப முட்டு நின்றுருக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் இந்த ஸ்வீட்டெல்லாம் இச்சே இது கொடுத்த ஸ்வீட்டாக இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிடுறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு, ஏன்டா என்கிட்ட இருந்து பணமெல்லாம் வேணும்னு அப்போ மட்டும் நீ வாங்கிட்டு போவே, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட, ஏன் ரோஹிணி அவன் தான் சொல்லலை, நீயுமா சொல்லாமல் மறைச்சிட்ட, உங்கள் 2 பேர்த்தையும் நான் எப்படி நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் கோவப்படுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா பேசுகிறாங்க, அங்கிள் இதா முத்து சொல்கிற அத்தனையும் உண்மைதான், இவர் என்னை ஏமாற்றிட்டேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரோட வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இவரை பார்த்தப்பவே மறுபடியும் இவங்க கேட்டோன்னே நான் பணத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த பணத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி சொல்லி கொடுக்காம இன்னும் பணத்தை வந்து ஏமாற்றிட்டு போனதா என் மேலே இன்னுமே பழி விழுந்திருக்கு, அதெல்லாம் நான் வந்து பேசினதான் கரெக்டாகும்னு சொல்லிட்டு தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மனோஜ் இது, பணத்தை தூக்கிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தோம், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இதெல்லாம் இவனே யோசிச்சிருக்க மாட்டான்ப்பா, இவ்வளோ தூரம் இதான் இந்த பார்லர் மாதிரி தான் ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாங்க முத்து, நான் தான் ஐடியா கொடுத்தேன், இப்போ என்ன அதுக்கு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாத்துக்கும் ஷேர் போயிடும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்படி முன்னேற முடியும், இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறது இவரோட லட்சியம் இல்லை, இவர் எத்தனை நாளைக்கு வெளில போய் வேலை தேடிக்கிட்டு இருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் பார்க்க அங்கே இங்கேன்னு வேலை தேடி வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தார், எல்லாரும் சேர்த்து அவமானப்படுத்துறீங்க, அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடணும்லாம் நினைக்கல, நான் மனோஜிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் பணத்தை திரும்ப கொடுத்துருவோம் தான் சொன்னேன், இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒழிஞ்சு இந்த பணத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு போகணும்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீங்கள் ஏதோ மலேசியாவிலேருந்து உங்கள் அப்பா பணம் கொடுத்தான்னு சொல்லி சொன்னாங்களே, அதெல்லாம் பொய் தானே, மலேசியாவில் உங்கள் அப்பா இருக்கிறதும் பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா ரொம்ப கோபப்பட்டு, என்ன ரோஹிணி நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ தூரம் போய் பேசிட்டு இருக்க, மலேசியாவிலேருந்து உங்கள் அப்பா பணம் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எங்களை ஏமாத்தினேன், நீ உண்மையாலுமே மலேசியாவில் உங்கள் அப்பா இருக்கிறாரா இல்லையா, டேய் முதல் வேலையை நீ மலேசியாவுக்கு டிக்கெட் போடுறா, நேரில் போய் அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் அவங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இதுலேருந்தே தெரியலையா, எப்போ மலேசியா பேச்சு எடுத்தாலும் அங்கே போக வேண்டாங்கிற ஒரு ஃபோட்டோ கூட இன்ன வரைக்கும் காமிக்கவே கிடையாது, இப்படிப்பட்ட பொய்யா மாற்றிட்டு இருக்கிறாங்க, இவங்களை போய் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது விஜய், நீங்கள் இதுக்கு மேலே எல்லாம் உன்னை நம்பிட்டு இருக்க முடியாது, எல்லாத்திட்டையும் என்னால் பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது, உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்புறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஒழுங்கா நீ டிக்கெட் போடு, எல்லாரும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் வந்து பார்த்தே ஆகணும், எனக்கு இதுக்கு மேலே எல்லாம் இங்கே அவமானப்பட முடியாது, உங்கள் அப்பா பெரிய மல்டி மில்லியருங்கிறாங்கல்ல, அங்கே போயிட்டு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் அதை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ தான் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லா ஐடியாவும் தெரியும், ரோஹிணி ஒழுங்காக நம்ம டிக்கெட் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அப்பா இங்கே பாருங்கப்பா, அங்கே போனதுக்கப்புறம் போய் தெருவில் தான் நின்றுட்டு வர போகிறாங்க, அங்கே போனாலும் மலேசியாவில் அப்பாவும் இருக்க மாட்டார், ஒன்றும் இருக்க மாட்டார், என்னவா இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு தடவை கூடவா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேசியிருக்க கூடாது, அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி எதுவுமே பேசாமல் திருதுன்னு முழிக்கிறாங்க.
இதை அந்த பார்லர்மா முடிக்கிறதுலே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு.